இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு புது பேஜ் ஆட் பண்ண போறோம். அதாவது இந்த பேக்கேஜ் பேஜ். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இன்னொரு பேஜுக்கு போவோம். அந்த பேஜ் நம்ம எப்படி உருவாக்க போறோம்னு சொல்லி கொடுக்க போறேன். இந்த வீடியோலையும் புதுசா நீங்க எந்த ப்ராப்பர்ட்டியோ இல்ல வேல்யூவோ கத்துக்க மாட்டீங்க. ஆனா ஒரு புது பேஜ் உருவாக்குறதுக்குள்ள காம்ப்ளிகேட்டட் நீங்க பாப்பீங்க. ஸோ இது நீங்க குழம்பாம செஞ்சீங்கன்னா உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் என்ன பண்றேனோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ மட்டும் பண்ணாம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. குழப்பம் வேணாம். மெயினா வந்து நம்மளுக்கு இந்த பார் திறந்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் புது ஃபைல் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே தான் பண்ணுவீங்க. ஸோ புது பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் கிரியேட் பண்ண மாதிரி index.html அதுக்குன்னு style.css அதெல்லாம் நம்ம போடணும். ஆனால் இந்த ஃபைல் கூடயே சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபோல்டு கிரியேட் பண்ணலாம். இந்த ஐக்கான் தான் ஃபோல்டரோட என்ன பேர் போடலாம் அப்படின்னா பேக்கேஜ் இப்படி போடுவோம். ஏன்னா வந்து நம்ம பேக்கேஜ் பேஜ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது இது. ஸோ இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு தான் வந்து நம்ம அதுக்குள்ளான index.html இல்லை .css இதெல்லாம் ஃபைலும் வந்து நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஃபைல் எதில் இருக்குன்னு குழப்பம் இருக்காது. ஓகே, இப்போ நான் இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பனில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு நான் இந்த நியூ ஃபைல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி இங்கே நான் package.html அதுக்கப்புறம் package.css அதெல்லாம் நம்ம உருவாக்கலாம். ஓகே, அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன பேர் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக தெரியுற மாதிரி பேரை போட்டோம் அப்படின்னா .html. ஓகே, என்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பேக்கேஜ் HTML வந்துருச்சு. இப்போ இந்த பேக்கேஜ் HTML உள்ளுக்கு நம்ம கண்டென்ட் போடணும். என்ன கண்டென்ட் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இந்த பேக்கேஜ் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஹெடர் இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த ஃபுட்டர் இருக்கணும். அது தவிர நடுவில் இருக்கிற கண்டென்ட்லாம் வந்து நம்ம பேக்கேஜ் பேஜ்க்கு கொண்டு போக மாட்டோம். ஓகே, ஸோ அதனால இந்த ஹெடர் அண்ட் தென் இந்த ஃபுட்டர் இருக்கணும். ஸோ நம்ம index.html இதெல்லாம் இருக்கு. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி package.html போட்டுருவோம். அதாவது index.html வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ண போறீங்க. எப்படி காப்பி பண்ணுவீங்க அப்படின்னா மேக்னா வந்து command A அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். இங்க பாருங்க சைடில் பார்த்தா தெரியும் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் இதை வந்து command C தட்டி காப்பி பண்ணி பேக்கேஜ் போயிட்டு இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு command V சேவ். இப்போ நம்மளுக்கு பேக்கேஜ்லேயும் வந்து நம்ம கான்டென்ட்லாம் வந்துச்சு. ஆனால் வந்து எல்லா கான்டென்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஒன்லி இந்த ஹெடர் வேணும், அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டர் வேணும். இது ரெண்டத்தையும் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். அதாவது ஹெடர் வேணும் நம்மளுக்கு, இது வரைக்கும் இருக்க ஹெடர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட்டர் வேணும். ஸோ நடுவில் மெயின் உள்ளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட வேண்டியதான். அதாவது இங்கே ப்ரெஸ் பண்ணி கீழே போய் இந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் தட்டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடும். இப்போ நீங்கள் அழிக்க வேண்டியதான், டிலீட் தட்டி அழிச்சிட வேண்டியதான். இப்போ மெயின் உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை, சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் போயிட்டு இந்த பேக்கேஜை ப்ரெஸ் பண்ணனா பாருங்க நான் கண்டென்ட் போட்டேன், ஆனால் இந்த பேக்கேஜ் போகல. ஏன்னா வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து index.html போயிட்டு இந்த இடத்துல வந்து அந்த பேக்கேஜோட பேஜை நீங்கள் லிங்க் பண்ண போறீங்க. ஸோ எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜோட பட்டன் வந்து இங்கே தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்கு. இதுக்கு வந்து நான் இப்போதைக்கு ஹேஷ்டேக் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இதை டிலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அந்த பேக்கேஜோட பாத் நீங்க போட போறீங்க. அது பேக்கேஜோட பாத் எது அப்படின்னா இந்த பேக்கேஜ் ஃபோல்டர் உள்ளுக்கு இந்த பேக்கேஜோட HTML இருக்கு. அதனால வந்து பீன் தட்டிங்க பாருங்க ஆல்ரெடி வந்துச்சு பாருங்க பேக்கேஜ் ஃபோல்டர். இதை ப்ரெஸ் பண்ணி இது உள்ளுக்கு packages.html இருக்கு பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் போயிட்டு பேக்கேஜ் தட்டுவோம். வந்துச்சு பாருங்க. ஸோ நம்ம லிங்க் பண்ணனால வந்துருச்சு. இப்போ வந்து பேக் டு நம்மளோட ஒரிஜினல் பேஜுக்கு போகணும். அதாவது index.html. அது வந்து நம்ம எது தட்டினா போக முடியும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த வீரான்னு பிராண்ட் நேம் இருக்குல்ல, இது தட்டினா போக முடியணும். ஆனால் போக முடியல. ஏன்னா இன்னும் நீங்க லிங்க் பண்ணல. அதாவது index.html இருந்து package.html போறதுக்காக நீங்க வந்து லிங்க் பண்ணிட்டீங்க, பாத் கொடுத்துட்டீங்க. இப்போ package.html அதாவது உங்களோட பிராண்ட் நேம் தட்டினா உங்களுக்கு அந்த மெயின் பேஜ்க்கு போகணும். ஆனால் ஆல்ரெடி இங்கே மெயின் பேஜ் index.html பார்த்துருக்கல, ஸ்டில் ஏன் போகல அப்படின்னா ஏன்னா வந்து இந்த index.html வந்து வெளியில இருக்கு பாருங்க. நீங்க பேக்கேஜ் உள்ளுக்கு இப்போ நீங்க இருக்கீங்க, ஆனால் நீங்க நேராக வந்து அடுத்து நான் index.html போகணும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அதாவது எப்படி நீங்க பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னா package.html இருந்து வெளியாகணும். அதாவது வந்து 2 டாட் தட்டினீங்கன்னா நீங்க மெயினான ஃபோல்டருக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருந்து நீங்க ஸ்லாஷ் தட்டி அது உள்ளுக்கு நீங்க index.html செலக்ட் பண்ணணும். நீங்க நேராக index.html செலக்ட் பண்ண முடியாது. சேவ் தட்டினீங்கன்னா இப்போ நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வீரா தட்டினா பாருங்க நம்மளுக்கு மெயின் பேஜுக்கு போயிடுச்சு. இப்போ நான் பேக்கேஜ் தட்டினா நம்மளுக்கு இந்த பேக்கேஜ் பேஜ் வந்துருச்சு. பேக்கேஜ் பேஜ்ல நம்மளுக்கு இந்த பாருங்க இது வந்து ஹெடர், அதுக்கப்புறம் இங்க கீழே இருக்கிறது இது வந்து ஃபுட்டர். இது எதுக்குமே இன்னும் ஸ்டைல் இல்லை. ஏன்னா வந்து நம்ம HTML ஃபைலை வந்து லிங்க் பண்ணிட்டோம், ஆனால் CSS ஃபைலை வந்து லிங்க் பண்ணலையே. அதை வந்து கேட்கலாம். இந்த இடத்துல வந்து நான் style.css போட்டிருக்கேனே, ஆனால் ஸ்டில் ஏன் வந்து
எனக்கு லிங்க் ஆகல அப்படின்ட்டு சேம் தான். நீங்கள் நேராக ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் போட முடியாது. நீங்கள் என்ன போடலாம் அப்படின்னா மெயின் ஃபோல்டருக்கு போய் அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போடலாம். இப்போ பார்த்தோன்னா வந்துருச்சா பாருங்க, இது ஹெடர், இது ஃபுட்டர், நடுவில் வந்து மெயினில் ஒன்றுமே இல்லை, அதனால கோசமாக இருக்குது. நீங்கள் வீரா தட்டினீங்கன்னா மெயின் பேஜுக்கு போயிடுச்சு. அங்கேருந்து நீங்கள் பேக்கேஜ் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் ஃபைல் வந்துச்சு. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துக்கும் இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ஸை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்றது வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த இண்டெக்ஸ் டாட் HTML உள்ள கான்டென்ட்டை ஸ்டைல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்கணும். அப்கோர்ஸ் நீங்கள் கேட்கலாம், இந்த இண்டெக்ஸ் டாட் HTML ஹெடர் இருக்கு, இந்த ஹெடரோட ஸ்டைலு தானே வந்து நான் பேக்கேஜ்க்கும் வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து இண்டெக்ஸ் டாட் HTMLக்கும் பேக்கேஜ் டாட் HTMLக்கும் ஒரே CSS ஃபைல் இருக்கலாமே, தப்பு இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா வந்து நீங்க ஒரு இண்டெக்ஸ் டாட் HTMLக்கும் ஒரு யூனிக் CSS ஃபைல் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க உங்களோட கோடிங்கை வந்து ரீரைட் பண்ண மாட்டீங்க, அதாவது காப்பி பண்ண மாட்டீங்க. அதாவது வந்து ஒரே கோடிங்கை வந்து நிறைய இடத்துல வச்சிருக்க மாட்டீங்க. நீங்க வந்து அஃப்கோர்ஸ் நீங்க இண்டெக்ஸ் டாட் HTMLக்கு வந்து ஹெடர் இருக்கு, அதே ஹெடர் வந்து பேக்கேஜ் டாட் HTMLக்கு ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க செப்பரேட்டா இன்னொரு CSS ஃபைல் வச்சுக்கோங்க. அந்த ஃபைல் பேர் வந்து நான் பாருங்க இப்போதைக்கு நான் ஷேர் டாட் சிஎஸ்எஸ் போட்டிருக்கேன். இந்த ஷேர் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து எல்லா HTMLக்கும் கொண்டு போங்க. இந்த ஷேர் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் உள்ளுக்கு நீங்க எல்லா HTMLலையும் காமனா யூஸ் பண்ற ஸ்டைலை மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட ஹெடர், ஸோ ஹெடர் வந்து நீங்க எல்லா HTML ஃபைலுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டரும் வந்து நீங்க எல்லா HTML ஃபைலுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரே மாதிரி மேலேயும் கீழேயும் இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து மெயின் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மெயின் எல்லாமே வந்து அந்த ஒரு யூனிக்கான CSS ஃபைலை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலையும் போட்டுக்கோங்க. அந்த HTML ஃபைலுக்குன்னு யூனிக்கா ஒரு CSS ஃபைல் வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஃபைலை அந்த ஷேர் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஷேர் டாட் ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டைலா இருக்கும் உங்களோட. நீங்க வந்து அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல வந்து நீங்க அந்த ஷேர் டாட் சிஎஸ்எஸோட எந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து ரீடூ பண்ணாலும் அது ஓவர் ரைட்டா மாறும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஷேர் டாட் சிஎஸ்எஸ்ல வந்து என்னோட ஹெடர் வந்து கலர், என்னோட ஹெடர் கலர் வந்து ஆரஞ்சு கலரா இருக்கு. ஆனா வந்து இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்ல நீங்க அந்த ஹெடரோட கலரை ரெட் கலரா மாத்தினீங்கன்னா அந்த ரெட் கலர் தான் அது அப்ளை ஆகுமே தவிர இந்த ஷேர் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் உள்ளுக்கு இருக்கிற ஆரஞ்சு கலர் அப்ளை ஆகாது. உங்களுக்கு புரியலன்னா பிரச்சனையே இல்லை. இது ஃபர்ஸ்ட் எனக்கும் புரியல தான். ஆனால் வந்து நான் போக தான் வந்து எனக்கு இதோட லாஜிக் புரிஞ்சு. ஓகே, நான் போக செய்ய உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு குழம்பிடக்கூடாது அப்படின்னு தான். ஆனால் நான் இப்போ சொல்கிறதே குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போதைக்கு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃபைலில் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் தான் எம்டியாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கேருந்து இங்கே பேக்கேஜ் எடுத்து போனீங்க தெரியுமா, அந்த இடத்துலையும் வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு எம்டியாக இருக்கும். அந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டருக்கு வெளியே சூஸ் பண்ணி ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு மாற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபைல் வேலை செய்யும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெயின் ஃபோல்டரில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஷேர் டாட் சிஎஸ்எஸ் இந்த மாதிரி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல இந்த ஆர்டர் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து எங்கே சரியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் HTML ஃபைலில் நீங்கள் லிங்க் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் போயிட்டு நீங்கள் காமனாக எல்லா HTML ஃபைலுக்கும் யூஸ் பண்ணுறது என்ன, உங்களோட இந்த யூனிவர்சல் செலக்டரும் இந்த பாடி செலக்டர் வந்து நீங்கள் எல்லா HTML ஃபைலுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது வந்து எல்லாத்தோட பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸு அண்ட் தென் மார்ஜின் வந்து எம்டி பண்ணிடுவீங்க, 0 பண்ணிடுவீங்க. ஃபவுண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸில் இருக்கணும், ஹைட் வந்து 1000 பிக்சலில் இருக்கணும் பாடி. இப்படி தான் வந்து உங்களோட எல்லா HTML கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து கட் பண்ணிவிட்டு ஷேர் டாட் சிஎஸ்எஸ் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மல்டிபிள் பேஜை ஒரே நேரத்தில் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக கமாண்ட் சேவ் இல்லைனா கண்ட்ரோல் சேவ் தட்டுவீங்க தெரியுமா. ஆனால் வந்து மல்டிபிள் பேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்கன்னா மேக்கில் வந்து கமாண்ட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் தட்டி சேவ் தட்டினீங்கன்னா அத்தனை ஃபைலுமே வந்து உங்களுக்கு சேஃப் ஆகும். ஏன்னா ஒரு ஃபைலும் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் சேவ் பண்ண மறந்துருப்பீங்க. இது ரொம்ப நடந்திருக்கு எனக்கு. ஸோ அதனால் வந்து எப்போவுமே உங்களோட ஃபைல் சேஃப் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற அந்த டாட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஷேர் ஃபைலில் வந்து இந்த 2 ஸ்டைல் போட்டாச்சு. வேறு என்ன ஃபைலை கொண்டு வரலாம் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் ஓவியூ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டைல் சிஎஸ்எஸோட யூனிக்கான ஸ்டைல்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் வேறு ஃபைல் கொண்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் பட்டனை கொண்டு போக முடியும். ஸோ பட்டன் வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரே மாதிரி தான் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து ஷேர் ஃபைல் கொண்டு போகலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணி கட் பண்ணி ஷேர் டாட் சிஎஸ்எஸ் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கமாண்ட் ஆப்ஷன் சேவ் தட்டி எல்லா ஃபைலையும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது
வேற என்ன வந்து ஷேர் ஃபைலாக நம்ம பண்ண போகிறோம். மெயின் ஹெட்டிங் பிராண்ட், மெயின் ஹெட்டிங் டிஃப். ஓகே, அப்போ இந்த மெயின் ஹெட்டிங்லேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் ஃபைலுக்கு கொண்டு போகலாம். மெயின் ஹெட்டிங் மட்டும் இல்லை, மெயின் நேஃப், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மெயின் ஃபுட்டர் இதெல்லாம் இருக்குது பாருங்க. ஸோ இந்த மெயின் ஹெட்டிங் அண்ட் மெயின் ஃபுட்டர் இது ரெண்டுத்தையும் வந்து காப்பி பண்ணிக்குவோம். ஏன்னா வந்து இது வந்து எல்லாத்தோட HTML-க்கும் காமனாக இதான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு share.css போயிட்டு ஆக கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேஃப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டர் ஸ்டைல் இல்லை, கண்டென்ட் இருக்குது ஆனால் ஃபுட்டர் ஸ்டைல் இல்லை, தென் ஹெட்டிங் ஸ்டைல் இல்லை. ஆனால் வந்து இந்த ஹெட்டிங் வேலை செய்யும். பேக்கேஜஸ்னா பேக்கேஜ் பேஜ் போயிடுச்சு. ஆஃப்கோர்ஸ் பேக்கேஜ் பேஜுக்கும் அந்த ஸ்டைல் இல்லை. இப்போ நான் பிராண்ட் நேம் தட்டுறேன், நம்மளுக்கு இந்த மெயின் பேஜுக்கு வந்துருச்சு. ஆனால் ஸ்டில் இந்த மெயின் ஹெட்டிங்க்கு ஸ்டைல் இல்லை, ஏன்னா வந்து இது ஷேர்ஸ் ஃபைலில் இருக்குது. நம்ம இப்போ இந்த ஷேர்ஸ் ஃபைலை இந்த ரெண்டு இண்டெக்ஸோட HTML-க்கும் இந்த பேக்கேஜஸ் HTML-க்கும் கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் அந்த யூனிக்கான CSS-க்கு மேலே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. யூனிக்கான CSS-க்கு மேலே தான் கொண்டு போகிறீங்க. இப்போ எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷன் ஷிஃப்ட் தட்டி மேலே உள்ள ஏரோ தட்டினீங்க அப்படின்னா இந்த லைனோட கோடிங் வந்து அப்படியே மேலே வந்து காப்பி பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல share.css, ஏன்னா வந்து இந்த share.css-ம் இந்த HTML ஃபைலும் ஒரே ஃபோல்டரில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபோல்டர் போக தேவையில்ல, சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் package.html-க்கு வந்துட்டு style.css-க்கு மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் share.css இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் மேலே போகணுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து உங்களோட பேக்கேஜ் வந்து ஒரு ஃபோல்டருக்கு உள்ளே இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஃபோல்டருக்கு உள்ளே போகிறதுனால நீங்கள் // போட்டு அந்த ஃபோல்டருக்கு உள்ளே போய் தான் அந்த பேர் போட முடியும். நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் style.css யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா வந்து நீங்கள் HTML-க்கு தான் வந்து style.css யூஸ் பண்ணுவீங்க. இந்த package.html-க்கு package.css-ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை உருவாக்குவோம். சேம் தான், இந்த பேக்கேஜஸ் ஃபோல்டர் உள்ளுக்கு ஒரு ஃபைல் வேணும்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா packages.css என்டர். ஓகே, இப்போ இந்த பேக்கேஜஸ்க்குன்னு யூனிக்காக ஒரு CSS ஃபைல் உருவாக்கியாச்சு. அதை வந்து இந்த பேக்கேஜஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆஃப்கோர்ஸ் ஒரு ஃபைல் மேலே போகணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த package.html-ம் இந்த package.css-ம் ஒரே ஃபோல்டர் உள்ளுக்கு தான் இருக்குது. அதனால் டைரெக்டாக அந்த பேரை போட்டுடலாம். நீங்கள் packages.css சேஃப். குழம்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இந்த ஃபைலில் மட்டும் எப்படி லிங்க் பண்ணணுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக ஃபைல் லிங்க்ஸ் பண்ணிடலாம். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபோல்டருக்கு வெளியே போகணும் அப்படின்னா // தட்டணும். ஏன்னா இதே ஃபோல்டர்லேருந்து வெளியுள்ள ஃபோல்டரை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் ஒரு ஃபோல்டருக்கு வெளியே ஆகுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த // வெளியாகி நான் வந்து ஷேர் ஃபைலை வந்து ஷேர் ஃபைலோட பாத்தை வந்து செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்காக தான். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த package.css-ல போயிட்டு இதில் வந்து நான் பாடி அப்படின்னு தட்டி இதோட பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து பிளாக்னு கொடுத்தனா என்ன நடக்கும் பாருங்க. நம்மளுக்கு இது வந்து பேக்கேஜஸோட பேஜ், இந்த பேஜுக்கு மட்டும் பாடி பிளாக் கலராக இருக்கும். அதே நம்மளோட index.html, அதாவது நம்ம ஒரிஜினல் பேஜ் போனீங்கன்னா அதோட பாடி பாருங்க வெள்ளை கலராக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஸோ package.css-ல பண்ணுற எதுவுமே வந்து style.css-க்கு வராது. ஆனால் share.css-ல பண்ற எல்லாமே எல்லா ஃபைலுக்கும் போகும், ஏன்னா வந்து அது நம்ம எல்லா HTML-லையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை.